வணக்கம் மக்களே, உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுமா? ஆமாங்க. அப்போ நான் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி 4-5 டைமு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக நைஸாக இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பாத்திரத்தில் வைக்கல, குக்கரில் தான் வைக்கிறேன். குக்கரில் தான் விசில் விட மாட்டேன். ஆனால் அடி பிடிக்காத அளவுக்கு இருக்கும் குக்கரு. பாத்திரத்தில் வச்சா அடி பிடிச்சிரும். அதனால் குக்கரில் வைக்கிறேன். அதனால் குக்கரில் வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அடி பிடிக்காமல் நல்லா வரும். அப்போ குக்கரில் இப்போ இதை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க, லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், கூட பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போடாமல் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரம். ஏன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஜீரகத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது கூடயே தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கூடவே மல்லித்தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்கு. இதே குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூடவே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு கரும்பு சர்க்கரையும் ஏலக்காயும் தேங்காய் பால் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க. இது எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.